மேக்ஸ், இப்ப நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. மேக்ஸ், அவங்க கிட்ட நீ ஜெயிக்க முடியாது. பேசாம நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. நானும் கேட்டுறேன், புரியுதா? அவர் கடவுளாவே இருந்தாலும் சரி, நான் கேட்க போறதில்ல. பிரவுன் கார்ப்பரேஷனோட வைஸ் பிரசிடென்ட் அவரு. இங்க எனக்கு பின்னாடி பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. படம் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த 1 மாசம் சீன் வரும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அப்பா, அம்மா, அக்கா, டீச்சர், எங்க அலெக்ஸ் யாரையும் அடிக்கிற பையன் கிடையாது. அவனை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா டீச்சர், உண்மைதான். அவன் வீட்ல எப்படி நடந்துப்பான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க அப்படி வழக்குல, புரிஞ்சுக்கோங்க. வேற யாரோ தான் அவன் கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாம அவனை டிஃபெண்ட் பண்றீங்க. நீங்க அவ்வளவு க்ளோஸா என்ன? டேய் மேக்ஸ், நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்க இல்லாம வேற எங்க இருப்பேன்? இன்னும் சொல்ல போனா இங்க இருக்க எல்லா தகுதியும் எனக்கு தான் இருக்கு. இங்க தப்பான பையனை மெயின் கல்பிரேட்டா சொல்லிட்டாங்க. உண்மையான கல்பிரேட் உங்க பையன் தான். என்ன பேசுற நீ? கிராமத்துல இருந்து வந்த புத்தி உனக்கு போதா? அம்மா அப்பாவே குறை சொல்ற? இவ்வளவு சீப்பா நீ நடந்துட்டா எப்படி? உனக்கு அசிங்கமா இல்லையா? இது தேவையா உனக்கு? நீங்க எதுவும் தெரியாம பேசாதீங்க. மேக்ஸ் ரொம்ப நல்ல பையன். படிப்புல எப்பவுமே ஃபர்ஸ்டா வருவான். இதுவரை அவன் யாரோடவும் பிரச்சனைக்கு போனதில்ல. அவனோட டீச்சரை நான் இதை உறுதியா சொல்லுவேன். ஆனா நீங்க டீச்சர், அவன் உங்களை ஏமாத்திருக்கான்னு எனக்கு நல்லா புரியுது. அவன் வீட்ல இருக்கும் போது அலெக்ஸ் அவன் நல்லா புள்ளி பண்ணுவான். இப்ப ஸ்கூல்லயும் அதே மாதிரி பண்றான் போல இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. ஆமா டீச்சர், இந்த மேக்ஸ் நல்லவன் இல்ல. எல்லாரையும் ஏமாத்த பழகி இருக்கான் அவன். கொஞ்சம் கூட நன்றியே இல்லாதவன். என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துல இருக்கு. உங்களுக்கு எனக்கு தான் சம்மந்தம் இல்லைன்னு நான் ஏற்கனவே வந்துட்டேனே. நான் ஒருத்தரை அடிக்க வேற பார்த்தேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல வர்றீங்க? ஏன்னா இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அடுத்த தடவை மரியாதை குறைவா ஏதாவது நடந்துக்கிட்ட உன் மண்டை இந்த மாதிரி உடையும்.